ஹலோ மக்களே! ஐயனார் துணை பிரமோ ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. வானதி ஏன்னா வானதியுமே வருவாங்க. வானதி வந்ததுமே வந்து, "என்ன இவங்களுக்காக பணத்தை ரெடி பண்ணுறதுக்கு வீட்டு பத்திரத்தெல்லாம் வச்சுலாம் கொடுக்குறீக்கா?" அப்படின்றாங்க. "அப்படியே இந்த வீட்டில் இவங்க தனி ஸ்பெஷல் போல" அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டுருக்காங்க. "இங்கே பாரு, இந்த வீட்டுக்காக இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க வானதி, சைலண்ட்டாக இருக்க மாட்டியே, இங்கே வந்தால் ஏதாச்சும் ஒன்று குட்டியை கலப்புறது தான் உனக்கு வேலையான்றாங்க." "நான் என்ன குட்டியை கலப்பின சொல்லுன்றாங்க, அவங்க பண்ணிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் கூட சரியில்லை, அதுதான் நான் சொன்னேன். ஏதோ நான் தப்பாக சொல்கிற மாதிரி நீங்களாம் சரியாக பேசுகிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னுவாங்க. பின்ன அவங்க பண்ணிகிட்ருக்கிறது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏதோ அவங்க பெரிய இது பண்ணிட்ட மாதிரி அவங்களுக்காக நீங்கள் வீட்டு பத்திரத்தெல்லாம் அடகு வச்சு தரீங்க. அவங்க இந்த வீட்டில் என்ன உண்மையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்களா குடும்பம் நடத்துறதுக்கு? சும்மா ஃபேக் மேரேஜ் பண்ணி வந்திருக்காங்க. அவங்களுக்கு போயிட்டு இவ்வளோ சீனெல்லாம் வர்த்தே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் வானதி நிலாவை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. டே பாண்டியா, அவளை வாங்கி மூடிட்டு இருந்துட சொல்லி, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்றாங்க. வானதி சைலண்ட்டாக தான் இது, வா நீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நிலா ஃபீல் ஆகுறாங்க. நிலா, அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதுப்பா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாது. அண்ணன் இதெல்லாம் எனக்கு இவ்வளோ தேவையண்ணா சொல்கிற மாதிரின்றாங்க. ஏன்பா நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவை தான், நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வானதி கிட்ட பாண்டியன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்ததுனால தான் இது எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு, நீ போய் அவங்களை இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க வானதி, உனக்கு மனசாட்சி இல்லையான்னு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.